5 தான். 5 வந்துட்டு இது 5ஆவதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். 5ஆவதை பொறுத்த வரைக்கும் ஐவா 5ஆவது வந்துட்டுங்க. ரைட் டெய்லரிங் ஐட்டம் என்னென்னா உடுப்பு தைக்கிறது, அதுக்கு துண்டு, ஜுப்பா துண்டு, ஷர்ட்டு துண்டு, ட்ரௌசர் துண்டு, இங்கே மற்றது அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக. இது வந்துட்டு துண்டு கடை, ரிப்பன், அப்புறம் கேர்ள்ஸ் ஐட்டங்களுக்கான ஆடைகளுக்கானது அந்த மாதிரி இருக்கு. பேசிக்காக ஐவா நான் சொன்னது தாங்க, உடுப்பு ஐட்டத்துக்கான துண்டுகள். இது பெருசாக நமக்கு இதை பற்றி நமக்கு விளக்கம் தெரியாது. ஆனால் டைலரிங்காக தெரியும். அந்த காட்டன் துண்டு, சில்க்கு துண்டு, இந்த மெட்டீரியல்ஸ், அதிகமாக மெட்டீரியல்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் வந்துட்டு எதுவும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால தான் பொண்ணுங்கள் அதிகமாக இருக்காங்க. காட்டாதீர்கள் அப்படின்னு ஒரு ஒத்துக்கு. அதனால் நான் பேசிக்காக வந்துட்டு இந்த இடத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறேன். 5ஆம் நம்பர் பெண்களுக்கு நீட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல 1லேருந்து 5ல் 3 இடம் வந்துட்டு பெண்களுக்கான இடமாக மாற்றப்பட்டு. நம்ம அடுத்த செக்ஷன் போவோம். 6ஆம் நம்பரு அந்த பக்கம். ஸோ நம்ம 6ஆம் நம்பருக்கு அங்கேயே போகும். 6ஆம் நம்பரை இப்படி போகும். நான் வந்துட்டு கேர்ள்ஸ் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஏன்னா அதுக்குள்ளே பெண்கள் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட வீடியோவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 6ஆம் நம்பர் வந்துட்டு இதுங்க. இப்போ அந்த வீட்டுக்கு கீழே விற்பாங்க தெரியுமா, அந்த என்னவா அது பேர் மறந்துச்சு, அதாவது பிளங்கட்டா சார் இல்லை, அந்த வீட்டுக்கு கீழே விற்கிற ஐட்டங்கள் தான் மோஸ்ட் அங்கே இருக்குது. ஸோ வாங்க போய் பார்ப்போம். 6ஆம் நம்பரில் வந்துட்டு சின்ன சின்ன ஐட்டம் இருக்காது, எல்லாமே பெரிய ஐட்டமாக தான் இருக்கும். பார்ப்போம் போயிட்டு. அதாவது வீடியோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகுது. நம்ம இப்போ தான் 6ஆவதுக்கு வந்திருக்கோம். அதாவது 15 இடத்துல 6ஆவதுக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம். இன்னும் நமக்கு இருக்கிறது 9 இடம் இருக்குது. 6 ஹவர் பிடிச்சிருக்கு 6 பார்க்குறதுக்கு. பார்ப்போம். 6ஆவதுக்கு போர்டு போட்டிருந்தாங்க. இந்த போர்டு என்ட்ரன்ஸ் ஐவா இங்கே காணும். இது 6 இதில் பெருசாக ஆளுங்க இல்லைங்க. ஏன்னு சொன்னால் இது தனியாக இந்த ஐட்டம் வீட்டுக்கு கீழே விரிக்கிறது, அதுக்கு பேர் அவசரத்துக்கு வராதுங்க. அதனால் இதுக்குள்ளே அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், வேணாம். இதை அவாய்ட் பண்ணிப்போம். இது வந்துட்டு சரி வராது, நமக்கு சம்மந்தம் இல்லை. 6 கேன்சர். இதில் வந்து நான் என்ன வாங்க போகிறேன், நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க? 6 அப்படி உங்களுக்கு முக்கியம். நேரில் வந்து பாருங்கப்பா, இது ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்துட்டு நேராக டைரெக்டாக வந்து உள்ளே போகிறது. அடுத்து வந்துட்டு ஆளுங்க கம்மி, அதால் நம்ம வந்து நோட்டீஸ் ஆகிடணும். அதனால் வெளியில் போயிடலாம். வெளியே போட ஐயோக்கிய ராஸ்கல்னு சொல்கிறாங்க. அதனால் 6க்கு டாட்டா. 7 உள்ளுக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது முழுக்க பெட்டு, பிளங்கட், தூங்குறதுக்கான ஐட்டம் அவ்வளவும் இருக்குது. இது உள்ளத்தையும் பெருசாலுங்க இல்லை. நம்ம பயப்படாமல் உள்ளுக்க போகிறப்போ எவனுக்கும் கவனமாக பண்ணுவாங்க. பெட் இருக்கா, பிளங்கட்டு, அப்புறம் வந்துட்டு
நம்மளோட லென்கெட்டு என்ன ஐட்டம் அது. சாரி பஸ் பேர்லாம் அடிக்கடி வர மாட்டேங்குது வீடியோ எடுத்ததில் என்ன வாயெல்லாம் குளறிட்டு இருக்குது. பில்லோ பில்லோ இருக்குது, தூங்குறதுக்கான ஐட்டம் இருக்குது, எல்லா ஐட்டங்களுக்கும் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வந்துட்டு தூங்குறதுக்கான ஐட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. இங்கே வந்து தூங்காது. புரிஞ்சுதோ? 7 ஃபுல்லாக ஐட்டம் சரிங்களா? மாறி மாறி அதே இதுதான் வரும். 7 தான். நான் 8 போவோம். எட்டு எங்கே தான் இருக்கிறேன்? அங்கே இருக்குது 8. 8க்கு அடுத்து 9. 9லையும் பெருசாக காட்டுறதுக்கு இல்லை. வாங்க போயிட்டு பார்ப்போம். ஓ 8 வந்துட்டு பேசிக்காக 7ல் கட்டில் ஐட்டம் இருக்குங்க. இந்த இருக்கா 7ல் கட்டில் ஐட்டம் இருக்குது. கடைசியாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 7க்கு வந்தீங்கன்னா நீங்கள் டபுள் கட்டில், சிங்கிள் கட்டில், கட்டிலும் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படியே 7 8க்கு நான் 7 அவ்வளோதான். ஃபுல்லாக பெட்டு, பெட்ரூம், பெட்டு, பெட்ஷீட்டு அப்படி 8. எல்லா இடத்துலையும் சாப்பாடு கடை இருக்கா. அதுக்கப்புறம் 8ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கபட், அதே மாதிரி கத்தியில் இருக்குது. கபட் இருக்குது, அலுமாரி, கபட், வச்சு வைக்கிறது எல்லாமே இருக்குது. எஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ்னோடனே ஆமாம் எல்லாமே இருக்குது. ஃபர்னிச்சர்ஸில் வந்துட்டு சோஃபா, அலுமாரி, கட்டு, எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு வந்தீங்கன்னா சோஃபா, கட்டில், சோஃபா இல்லையோ சாரி என்னடா இது எல்லாத்தையும் மிக்சியில் போடாதீங்கடா. இதுலேயும் கீழே விரிக்கிறதுக்கான ஐட்டம் இருக்குது, அலுமாரி இருக்குது, கபட் இருக்குது, ஓல்க்கு போடுற ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஓல் ஸ்டிக்கர் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ 8 முடிச்சுட்டு அப்படி 9 போவோம். 8லேயே பெருசாக நம்ம பார்க்குறதுக்கான ஐட்டங்கள் எதுவுமே கிடையாது. 8 குண்டையிலேயே கூட்டு நம்ம வந்துட்டு போகிறது அடுத்தது அப்படியே 9 போகும். 9லேயும் இதே மாதிரி ஐட்டம் மாற்றிருக்காங்க. 7 8 9 யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில. வேணாலும் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு தேவைன்னா வேணும். 7 8 எல்லாம் வந்துட்டு பெட் ஐட்டம், கட்டில், எதாவது கீழே விரிக்கிறது, அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது. இது 9ங்க. 9லேயும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. 9ல் கடையெல்லாம் உங்களுக்கு இது என்னென்னு தெரில. பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க 9ஆம் நம்பரில் என்ன இருக்குது. இப்போது இந்த கிச்சன்லலாம் வந்துட்டு வைப்பாங்க தெரியுமா, அந்த கப்பட் மாதிரி அதுதான் இருக்குது. கிச்சன் ஃபர்னிச்சர் அந்த மாதிரி ஐட்டம், கிச்சனில் இருக்கிற ஐட்டம் இருக்குங்க. கிச்சன் கபட்டு அந்த மாதிரி ஐட்டம் அதே இந்த ஐட்டம்லாம் நமக்கு தெரியாது. அது தெரியாதுனாக்கா அதுக்கு பேர் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதிகமாக வீட்டில் இருக்கிற ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஆனால் இங்கே என்னென்னா இங்கே வந்ததுக்கு நம்மளை நல்லா நோக்கம் விடுறாங்க. ஏன்னு சொன்னாக்கா இங்கே ஆளுங்க இல்லை. வாரம் போகிற எல்லாத்தையும் அழகாக எல்லோரும் பார்க்குறாங்க. அதுதான் பிரச்சனை. அதான் நம்ம வந்துட்டு 9 விட்டுட்டு 10க்கு போயிடலாம். அவ்வளோ பேரும் பார்க்குறானுங்க. என்னடா இவன் தனியாக பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி. காதில் அப்படின்னு உனக்கு ஹெட்செட்டை போட்டிருக்கிறது வேணும் கிடையாதா? ஏன் வேணும் மவனேன்னு கேட்குறாங்க.
காதில் ஹெட்செட்டை ஓட்டு போய் தடியை தடா பேசிட்டு போகிறேன். ஏன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு நம்ம நோட்டாகிறதுக்கான ரீசன் என்னென்னா ஆளுங்க கம்மி. இப்போது நீங்கள் 9ல் பார்த்தது என்ன அப்படின்னா அது என்ன சொல்கிறது, ரெடிமேட் கிச்சன் இது தான் கபர்ட்டில். அது அப்படியே தூக்கி கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு ட்ரில்லை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க. அவ்வளோதான். ஓகேங்க. அடுத்தது 10 நான் எங்கே போய் தேடுவேன்னு தெரில. தயவு செய்து வர்றவங்க கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து வாங்க. ஏன்னு சொன்னால் எனக்கே விளாட்றதுக்கு ஒரு இடமா தேடி தான் போக வேண்டியிருக்கு. 8 முடிச்சிட்டேன், 9 முடிச்சிட்டேன், இப்போ 10 தேடுறேன். 10 காணலை. 10க்கு எங்கிட்டு கோடு போட்டிருக்கானுன்னு தெரில. 9 அந்த பக்கம் 10 யார் 9 8 இது. நம்ம 9ஐயும் பார்த்துட்டோம். 10க்கு எங்கே போகிறது? ஐயோ கால் வலிக்குதே. இதில் அந்த பச்சை புல்தரையல் அதெல்லாம் இருக்குங்க. பச்சை புல் அதெல்லாம் இருக்குது. வந்துட்டு அதை யூஸ் பண்ணி கொள்ளணும். இது வந்துட்டு அதிகமாக வீட்டுக்கான ஐட்டம் டெக்கரேஷன் கேட்க நமக்கு இதுக்குன்னு சொன்னது இருக்கோம் அப்படின்னா இல்லை. யாராவது தேவைப்பட்டுச்சு, நீங்கள் வீட்டுக்கு நாட்டுக்கு போகிறப்போ கொட்டி போட போகிறீங்க, இந்த ஐட்டம்லாம் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வந்து எடுக்கலாம். 10 அங்கே இருக்கியா ரைஸ் 10 அந்த பில்டிங். அதுக்கு 10ஆம் நம்பர் போர்டு எங்கே போட்டிருக்கானுங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. நம்ம அங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இங்கே 10ஆம் நம்பர் கூட அங்கே இருக்குது. அங்கிட்ட இருக்குது, ரைட்லேயும் இருக்குது, லெஃப்ட்லேயும் இருக்குது. எங்கே போவோம்? ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான். நான் இப்படியே சுற்றி காட்டிக்கிட்டே அப்படியே 10ஆம் நம்பருக்குள்ள போகிறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் மிச்சப்படுத்தலாம். 10ஆம் நம்பர் போர்டை காட்டிட்டு தான் நான் உள்ளே வருவேன். ரொம்ப கஷ்டம். இது 10ஆம் நம்பருக்குள்ளே சேம் ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் கதிரை. இங்கிட்டு ரைட் சைடில் வந்துட்டு ஒரு சாப்பாடு கடை இருக்குது. வாஷ்ரூம் இருக்குது ரைட் சைட்லேயே. 10ஆம் நம்பர்கிட்ட ஒரு வாஷ்ரூம் இருக்குது, 4ஆம் நம்பருக்கு ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அப்படின்னா 4ஆம் நம்பர்கிட்டயே ஒரு பள்ளியும் இருக்குது. இது 10ஆம் நம்பர். 10ஆம் நம்பரில் வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ் கடை. 40 நிமிஷமாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்து ஒவ்வொரு கட்டமாக போட வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஃபர்னிச்சர்ஸ் கடை. இதுக்காக வந்து நிறைய விஷயம்லாம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த லைட்டு பிற ஓடி லைட்டெல்லாம் ஒன்று வச்சுருக்காங்க. நான் 10ஆம் நம்பர் போர்டுக்கு போகிறேன். நான் 10ஆம் நம்பர் போர்டில் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது நம்மளோட இது. ஏன்னா அப்போ தான் விளங்கும் எது காட்டியிருக்கேன், எது காட்டலைன்றது. போர்டை காட்டிகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கால் வலிக்குது. கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குமா? 40 நிமிஷமாக நடந்துகிட்டே தான் இருக்கேன். 41 நிமிஷமாக. இங்கேயும் ஃபர்னிச்சர்ஸ் கடை தாங்க. எல்லாமே கதிரை, மேசை, டைனிங் டேபிள் அந்த மாதிரி இருக்குது. இது 10ஆம் நம்பர். 10ஆம் நம்பரா? இங்கே வந்துட்டு இருக்குது. உள்ளால போவோம், வெளியால் போவோம். வேலையாக போவோம். உள்ளால சில பேர் உட்காந்து ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம், அதாவது உடுப்பு வைக்கிறது, உடுப்பு தொங்க போடுறது, இந்த சாப்பாட்டு மேசை, கபர்ட்டு, சின்ன பிள்ளைகளுக்கான மேசை எல்லாம் இருக்குது. ஆல்சோ கார்டனில் வச்சு உட்காந்துட்டு இருக்கிற அந்த மாதிரி இது இருக்குது. இது அப்படியே வந்துட்டு அந்த ஹஜ் பரிசு நோம்புக்கு நாளைக்கு வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள அந்த ஐட்டம் ஃபர்னிச்சர்ஸ் எங்கும் எப்போதும் ஃபர்னிச்சர்ஸ். என்ன அப்படின்னா அதிகமாக ஆளுங்க இல்லாத இடம் நம்ம பார்க்குறதுக்கு எனக்கு அந்த வீட்டு ஐட்டத்துக்கான இடங்கள்லாம் ஆளுங்க கம்மியாக இருந்தாங்க. இங்கே வந்துட்டு ஆளுங்க கம்மியாக இருக்க சான்ஸ் இல்லை.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறது. எனக்கு திடீர் என்ன பண்ணணும் யாருக்குமே நம்ம வந்து இது பண்ணுறது வர கேமிங் சேர்லாம் இருக்கீங்க என்ன ப்ரைஸ் அப்படின்றது இது அதிகமாக ட்ராண்டிங்காக தான் இருக்கும். ஆமாம் எல்லாமே ஹேண்ட். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது கண்ணாடி இல்லை செஞ்சது கண்ணாடி அந்த மாதிரி ஹை கிளாஸ் ஐட்டம் அதிகமாக இருக்குது. நீங்கள் இங்கே என்ன தன்மை என்ன நோட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நீங்கள் நோட் பண்ணீங்க தெரியல. நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன் அதிகமாக பாருங்கள். நம்ம ஆளுங்களை கம்மியாக தான் இருக்காங்க. மற்ற அரபி நம்ம ஆளுங்க வந்துட்டு கம்மியாக தான் இருக்காங்க. ஏஷியன்ஸ் அவங்க கம்மியாக தான் இருக்காங்க. அதிகமாக வந்துட்டு இஜிப்சியன் இந்த மாதிரி கட்டுக்காரங்க தெரில. நீங்கள் எதனால இப்படி வந்துருக்காங்க. சொல்லி என்ன பேசுகிறது என்னத்தை சொல்கிறது இதில் வந்துட்டு எனக்கு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ஐட்டத்தை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது. என்ன புதுசு புதுசாக வச்சுருக்காங்க. ரெக்கு அதில் வச்சுருக்காங்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு இதில் ஐட்டம் என்ன இந்த இருக்காங்க இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கா இதுக்கு லைட்டு போட்டு வச்சா நல்லா இருக்கும். போய் இது சாம்பிராணி போட்டு 10ஆம் நம்பர் அவ்வளோ தானே. 10ஆம் நம்பருக்குள்ளே பார்த்தாச்சா 10ஆம் நம்பருக்குள்ளே 10ஆம் நம்பரில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கவனுங்கெல்லாம் நம்மளையே நோட் பண்ணுறாங்க. சரியா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கையில் வச்சுருக்கிறதே எங்களுக்கு என்னென்னு தெரியாது. அதனால் அதையும் பார்க்குறானுங்க நம்ம மூஞ்சையும் பார்க்குறாங்க. அதையும் பார்க்குறானுங்க நம்ம மூஞ்சையும் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு காது ஹெட்செட் போட்டிருக்கிறதால பெருசாக நோட் பண்ண மாட்டானுங்க என்னத்துக்கு இவன் பண்ணிட்டு திரியிறான் அப்படின்றது. ஸோ மெயினாக நான் இந்த கேமரா வாங்குறதுக்கான ரீசனே இதுதான். நம்ம நோட் ஆக மாட்டோம் பேசிக்கல. ஏன்னா அதிகமான மக்களுக்கு இப்படி ஒரு கேமரா இருக்கிற விஷயம் தெரியாது. அதனால் நம்ம நோட் ஆகிறது குறைவும். வாங்க 10 முடிஞ்சு 10ல் பெருசாக ஒன்றும் இல்லை. 10 முழுக்க ஃபர்னிச்சர்ஸ். அடுத்தது 11 நினைக்கிறேன். 11 ஓடி போட்டு அவா 11 முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா செட் 11 ஓகேவா. 11 சோஃபா ஓகே. உள்ளே போய் பார்க்கலாமா. சோஃபாவில் வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரைஸ் விசாரித்தேன் அப்படின்னா ரீசனில் கண்டுபிடிச்சாங்க பயக்குள்ள வீடியோ தான் எடுக்கிறேன். 11 வேணாம். 11 யாரும் கம்மியாக இருக்காங்க. பேசிக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. 11 வந்துட்டு இது பண்ணல. ஏன்னு சொன்னால் 11 வந்துட்டு ஆளுங்க கம்மியாக இருக்கிறதால பேசிட்டு போகிற சுற்றி நம்ம வந்து மாட்டு கொடுத்துருவோம். சரிங்களா. இங்கே வந்துட்டு சோஃபா செட்டு தாங்க. முழுக்க சோஃபா செட்டு தான் யூடியூப்பில் ஒரு கம்மியில் யூடியூப் சோஃபா செட்டு ப்ரைஸ்லாம் தெரியல. நல்ல சோஃபா தான். பரவாயில்ல. பொண்ணுக்கு பார்க்க லுக்காக இருக்குது. அந்த குவாலிட்டி நம்மளை பற்றி தெரியாது. அதனால் நம்ம சோஃபாவுக்கு போகணும். அப்படியே வெளியே போமா 12 இருக்குது. 12க்கு எப்படி போகிறாங்க பைக்லேயே போயிடுவோம். சோஃபா செட்டு ஓகே. சோஃபா செட் இருக்குது 11. நோட் பண்ணிக்கோங்க. யாராவது வரணும் அப்படின்னாக்கா இது எதுக்கு வரோம் அப்படிங்கிற விஷயம்.